எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ட்ரிப்பை கன்டினியூ பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தங்கராஜோட காரில் வந்து எல்லாரும் ஒன்றா உட்காந்து போகிறாங்க. அப்போ தங்கராஜ் சொல்கிறாங்க, லெமன் கையில் கொடுத்துட்டு ரேவதி கையில் கொடுத்துட்டு வாமிட் பண்ணிடுவேன், அதனால் இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாத்துக்குமே கொடுன்னு சொல்லி இன்னும் ஒரு 5-6 லெமனை எடுத்து கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் பார்த்தா வாமிட் பண்ணுற மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ கடைசியில் பார்த்தா தங்கராஜ் தான் வண்டியை நிப்பாட சொல்லி பயங்கரமாக வாமிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு மதிக்கும் மலருக்கும் அவ்வளோ ஒரு சிரிப்பு அடக்கவே முடியல. என்னடா நம்மளே இப்படி சொன்னார், இவர் உட்காந்து இப்போ வாமிட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இடையில நிப்பாட்டிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு ஷூட் பண்ணுறாங்க. அதாவது ஃபோட்டோ ஷூட் மாதிரி எடுக்கிறாங்க. ஸோ அந்த சீன் ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா மதியம் சுரேஷும் பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி தங்கராஜ், ரேவதி, மலர், பாக்கியராஜ் எல்லாத்தையும் பார்க்குறப்ப ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு வழியாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஸோ அங்கே ஒரு விஷயம் நடக்குது. எப்படின்னா 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த அந்த லோக்கல் பீப்புள் வந்து எப்படி இப்படி 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, நாங்களும் பார்த்துட்டே இருக்கோம், ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து சுரேஷ் சொல்கிற அப்படி இல்லை, அது நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை, இது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி கிடையாது, ஸோ அப்படியெல்லாம் சொல்கிறக்கு ரைட்ஸே இல்லை, அப்போ எங்களையும் அப்படியே சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறது, மதி நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக வந்து சுரேஷ் பேசுகிறாரு. ஸோ மதிக்கு இதை பார்த்தோன்னே ஷாக் ஆகுது, என்னடா இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சுரு வழியாக வந்து ரெசார்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.